Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவருடைய சக்தியின் தூண்டுதலால் உண்டாகும் நற்குணங்களை இன்றைக்கு விவரிக்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தில் இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்று நாமே நம்மளை சுய பரிசீலனை செய்ய இந்த வசனம் உதவியாக இருக்கிறது. பொதுவாக அன்பாக இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இங்கு நம் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்க இத்தனை குணங்கள் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய வல்லமை அவர்களோடு இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். கடவுளின் உதவி இருந்தால்தான் வெறுப்பின் சங்கிலியை உடைக்க முடியும். இப்போது வெறுப்பு இருக்கும் இடத்திலே அன்பு இருக்காது, அன்பு இருக்கிற இடத்திலே வெறுப்பு இருக்காது. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சொந்த சக்தியால் வளர்த்து கொள்ள முடியாத குணங்களை வளர்த்து கொள்ள நம் ஆண்டவர் சக்தி நமக்கு உதவும். வெறுப்பை வெல்ல தனியாக போராடாதீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளின் உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் பவுலும் கூட அப்படிதான் செய்தார். அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் மூலம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. இதை குறித்து நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் எதை வேணாலும் செய்வேன் என்று அவரே செய்வேன் என்று சொல்லவில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் இருப்பதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட குணங்கள் வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதை தான் இன்றைக்கு நாம் இந்த தினவசனத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அவரைப் போலவே நாமும் செய்தால் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். இதை தான் தாவீது சொல்லியிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மறுபடியுமாக இந்த வசனத்தை வாசிப்போம். இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு எப்பேற்பட்ட குணங்கள் நமக்கு இருக்க வேண்டும், அவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்பவர் அனைவருக்குமே இந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சும்மா இதிலிருந்து ஏதாவது ஒரு குணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லவில்லை, அனைத்துமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் பெறுவதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை நற்குணங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஒரு மனிதர்களால் இத்தனை நற்குணங்களை சரிவர காட்ட முடியவில்லை என்றாலும் இதெல்லாம் நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கும்போது எங்களுக்கு நீர் அளவு கடந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கும் கூட இந்த ஒரு சுபாவம் உமது ஆவியின் அக்னியினாலே உண்டாகும் இந்த நற்குணங்கள் எல்லாம் அவர்கள் பெறுவதாக சோதுக்கத்தாவை அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவர். சோதுக்கத்தாவை துதிக்கிறோம்.
அப்பா எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் காணாதபடிக்கு அப்பா உம்மை நம்பி வந்தவர்கள் அனைவரும் வெற்றி செய்ய நீ கிருபை செய்வீர் ஆண்டவர். சோத்து கர்த்தாவே, அப்பா அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அப்பா அவங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு சீர்குலை இல்லாதபடிக்கு, சரிவு இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். மேலும் குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் காணப்பட தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.